உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி துணையாக இருப்பாங்க. என்னுடைய ராசி பலன்கள் கேட்பதற்கு ஆவலோடு இருக்கும் எனது உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். குரு பயிற்சி ஆகிவிட்டது, இன்னும் நமது ராசிக்கு இன்னும் அன்னம் பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சூழ்நிலை காரணமாக சில காலதாமதமான நிலை. நான் என்றும் உங்களுக்கு என்னுடைய கடமைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடைவெளி ஏற்படுறதுனால தவறாக நினச்சிக்க வேண்டாம். ஆகவே குரு பகவான் பெயர்ச்சி 26/5/2026 அன்று ஆனது. கடகராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எவ்வாறு நன்மை தீமையை செய்யும் என்று ஒரு சிறு ஆய்வு. கடகராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி என்பது ஜென்மத்திற்கு வந்திருக்கிறார். இந்த ஆண்டு 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு உச்ச வீட்டுக்கு வருவார் என்பது பொதுவான கருத்து. அந்த அடிப்படையில் கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் தனது சொந்த உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறார். கடகம் என்பது சந்திரனின் ஆட்சி வீடாகும், குரு என்பது உச்ச வீடாகவும் அந்த வீடு கருதப்படும். சந்திரன் ஆட்சியாக இருந்து குரு உச்சம் பெற்றால் அது கஜகேசரி யோகம் அல்லது குருச்சந்திர யோகம் என்று பொருள். நான் ஏற்கனவே முதல் பதிவில் சொன்னது போல குரு பயிற்சி பலன் பெரிய நன்மை முழுமையாக ஒருமித்த கருத்தோட முழுமையாக செய்திராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் ஒருவர் மட்டும் நமக்கு பெரிய பலன்களை செய்ய முடியாது. என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சி அறிவின்படி குரு பகவானுக்குன்னே ஒரு தனி சிறப்பு உண்டு. அவர் ஜனனகால ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்திலும் அந்த தசாபுத்திக்கு குரு பகவானுடைய இன்றைய நடைமுறையில் உள்ள குரு பகவானுடைய பார்வை அல்லது சேர்க்கை கிடைக்கும் போது ஒரு எதிர்பாராத வெற்றியை அவர் அடைந்து விடுவார் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. நடந்து முடிந்த 6/3/2026 அன்று சனி பயிற்சி நடந்தது. அவர் கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து விலகி போனார். குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார். ஜென்மத்துக்கு வந்தவர் நான் சொன்ன மாதிரி ஜனனகால ஜாதகம் வலிமையாக இருந்து அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுத்தியை இன்றைய கோச்சார குரு பார்வையிடும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு மனிதன் அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு தனிப்பட்ட அவரவர் ஜாதகத்தை நாம் ஒரு தகுந்த ஜோதிடரிடம் கொடுத்து பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான குறிப்பினை கடகராசி நேயராக இருக்கிற உங்களுக்கு ஒரு பதிவு செய்கிறேன். கடந்த குரு பெயர்ச்சி, அதாவது 26/5/2026 முன்னாடி குரு பகவான் மிதுனத்தில் இருந்தார். அந்த மிதுனத்தில் இருக்கும்போது 2026 மார்ச் 6ஆம் தேதி அஷ்டம சனி விலகினார். இந்த நிலையில் நமது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அதாவது இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் கடகராசி என்பது அனைவரும் அறிந்ததுதான். அவர் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர். ஒரு உதாரணத்துக்காக கூறுகிறேன். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர். அவருக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பார். மிதுனத்தில் இருந்த குரு பகவான் 9வது பார்வையாக அந்த குரு பகவானை பார்த்திருந்தார். அஷ்டமச்சனியும் அந்த காலகட்டத்தில் விலகி இருந்தது. குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய 9வது பார்வையாக அவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானை பார்வை செய்தார். அஷ்டமச்சனி விலகியதும் குரு பார்வை குருவுக்கு கிடைத்ததனால் ஜனனகால குரு கோச்சார குருவை பார்வையிட்டார். கோச்சார குரு ஜனனகால குருவை பார்வையிட்டதனால் அது ஒரு விபரீத ராஜயோகமாகி தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய முதல்வரை தந்தது. இதுதான் கிரகத்தினுடைய விபரீத ராஜயோகமாகும். கடகராசி நேயர்களுக்கு 6 குடைவன் 12இல் இருந்தது விபரீத ராஜயோகம் தான். அந்த குரு பகவான் ஜனனகால குருவை பார்த்ததனால் அஷ்டம சனி முடிந்திருக்கும் தருவாயில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தந்தது.
அப்போ எல்லோரும் நினைக்கலாம் கடகராசினியர்களுக்கு எல்லோருக்குமே ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்று அப்படி எல்லாருமே யோசிப்பாங்க. ஜனன காலத்தில் நாம் வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் அந்த அமைப்பு அமைய வேண்டும். ஜனனகால ஜாதகத்தில் யார் ஒரு மனிதன் ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தகுந்த வயதில் தகுந்த தசாபுத்தி நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை காலம் வழங்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். இது உதாரணத்துக்காக கூறியதுதான். நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு ஜோதிடனாக இருந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும் போது, கடந்த ஆண்டு எலெக்ஷன் நடக்கும்போது நான் கூறியிருந்தேன் 65% சிஎம் அவருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்ன முதல் ஜோதிடன் நான் தான். இது ஒரு அனுபவத்திற்காகவும் ஜோதிட ஆராய்ச்சியில் பெற்ற வெற்றிக்காகவும் உங்களிடம் கூறுகிறேன். அதன்படி அவர் வெற்றி பெற்று விட்டார். இதுதான் ஜோதிட ஆராய்ச்சி. அவருடைய ஜாதகம் கைக்கு கிடைத்ததனால் இந்த உதாரணத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே கடகராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் இந்த குரு பயிற்சியின் காரணமாக மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9வது பார்வையாக குரு பார்வையிடுவார். ஜோதிடத்திலேயே சூட்சமாக சொல்லப்பட்டது குரு பார்வைக்குத்தான் பலம் அதிகம் என்பார்கள். கடகத்தில் ஜென்மத்தில் இருப்பதனால் சற்று உடல்நலத்தில் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களுக்கு திருமண வயது திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு 7வது பார்வையாக குரு பார்வை செய்வதனால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். குரு பகவான் திருமணம் நடந்து குழந்தை இல்லாத நபர்களுக்கு குரு பகவான் 5வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், தெய்வஸ்தானம் சொல்லுவாங்க. இறை வழிபாடு மார்க்கம் நிறைய கிடைக்கும். ஆகவே குரு இருக்கும் இடம் ஜென்மமாக இருப்பதனால் உடல்நலத்தில் சற்று அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டம சனி விலகி விட்டதனால் பயம் கொள்ள தேவையில்லை. வாழ்க்கையில் தசாபுத்தி சாதகம் வந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்னுடைய சூட்சுமப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடம் கலந்து பேசி உங்களுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நேரில் வர முடியாதவர்கள் தொலைபேசியில் பேசுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பரிகாரம் கேட்டுக்கொள்ளுங்கள், பலன் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கடகராசி நேரில் அடைவீர்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமே இல்லை. மறுபடியும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.